ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து டைம் சேவர் ஓப்பன் ஆகிட்டுருந்தாங்க, லேட்டாக தான் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு நிறைய நெட்வொர்க் இஷ்யூவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்புறம் எம்டி சார் வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இனி ப்ராப்ளம் இல்லாமல் போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போயும் ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு திருப்தியாக வேலை பார்ப்போம் இல்லையா, அதனால் நம்பிக்கையோடு வேலை பார்க்கலாம், இறங்கலாம். இப்போ சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் இருக்குது. வேலை பார்க்குறவங்க பார்த்துட்டே தான் இருக்காங்க. அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நேற்று ஒரு அக்கா ஓப்பன் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து பிஎம்மாக இருக்காங்க, சாரி ஓஎம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அக்காட்ட சொன்னேன், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுங்கன்னே சப்மிட்ன்றதே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். முதலே அதில் நான் சொன்ன மாதிரி ஃபோன் நம்பர் கொடுக்காதீங்க, லாஸ்ட்டில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கொடுங்க. சம் நெட்வொர்க் இஷ்யூவாக கூட இருக்கலாம், அதனால தான் வராமல் இருக்கும். அப்புறம் வித்ட்ரா பண்ணுறேன்னு இன்றைக்கி வந்து சாயந்தரத்துக்கு மேலே, சனிக்கிழமை வித்ட்ரா பண்ணுறாருன்னா சாயந்தரத்துக்கு மேலே வித்ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை போட்டிங்கன்னா மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை வந்துடும். அந்த வித்ட்ரா பண்ணுறப்பையும் ஓடிபி வரல, செய்யலை அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துடும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நெட் நல்லா கிடைக்கும், டவர் நல்லா கிடைக்கிற இடத்துலையோ, இல்லை மறுபடியும் அந்த ஏதாவது ஸ்கேமாக இல்லாட்டி மெசேஜ் எதாவது பண்ணியிருக்கா, அந்த வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீகேப்சா கொடுத்து பாருங்கள். அது எல்லாத்தையும் திருப்பி கேப்சா டிலீட் மறுபடியும் கொடுத்து பாருங்கள், வருதான்னு பாருங்கள். இல்லை மறுபடியும் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வரும். ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும், வரவே மாட்டேங்குதுன்ட்டு. அதை விட்டுட்டு ஒரு 1/2 கழித்து கூட ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஓடிபி நம்ம வித்ட்ரா கொடுக்குறப்பே ஓடிபி வந்து ஒரு சிலருக்கு வராது, ஃபஸ்ட் டைம் வராது, செகண்ட் டைம் தான் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஏன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும், ஃபோன் நம்பர் கொடுத்தோடனே வராது. அப்படியே வந்தாலும் நம்ம வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் தான் வரும் அதுக்கப்புறம் 2வது சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். அது பயப்பட வேண்டாம், நர்வஸ் ஆக வேண்டாம். ஸோ வந்துடும் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, என்னால் சனிக்கிழமைனால ஒரு சிலர் வித்ட்ரா கொடுக்குறதோ இல்லை இன்றைக்கி சப்டிக்ளேஷன் ஃபார்ம் பண்ணுறதோ நிறைய பேர் நிறையா அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கூட நம்மளுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். டைம் கிடைக்கிறப்ப நல்லா டவர் கிடைக்கிற இடத்துல வச்சு பண்ணுங்கள். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமும் வேலை முடியும். ஸோ இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. சப்போஸ் வந்து கண்டென்ட் வந்து வேறு ஏதாவது கண்டென்ட் போடலாமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. அப்படி ஏதாவது போடலாம் அப்படின்னா என்ன மாதிரி போடலான்றதை ப்ளீஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஏன்னா வேறு ஏதாவது கண்டென்ட் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சஜஷன் ஃபார் மீ.